பசுமை 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 90.4 FM. உங்களை முன்னேற்றும் நோக்கோடு பயணிக்கும் பசுமை 90.4 FM. இனி என்றும் உங்களோடுதான். இந்திய விடுதலை நாள் அமுதப் பெருவிழா, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசின் அறிவியல் தொழில்நுட்ப மையம், பசுமை 90.4 இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி அறிவியலோடு விளையாடு. இது அறிவியல் உண்மைகளை எடுத்துக் கூறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. அத்தியாயம் 15. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிவலவன். என்ன ஆதினி, என்ன பண்ற? ஆட்டுக்கல்ல அரைக்கிற மாதிரி தெரியுது. ஆமாண்ணா, ஆட்டுக்கல்ல தான் அரைக்கணும்னு பாட்டி சொல்லிருக்காங்க, அதான் அரைச்சிட்டு இருக்கேன். அப்படி என்னத்துக்கு அரைக்கிற? வடைனா, வடைக்குதான் அரைக்கிறேன். எது இந்த வடிவேல் சொல்லுவாரே, மசால் வடைனா மசால் வடைதாயா, அந்த வடையா? சிரிச்சிட்டே அதே வடைதான். சரி சரி, பேசிக்கிட்டே தண்ணிய நிறைய விட்டு மாவாட்டிராத, செலவு நிறைய வரும், பாட்டி சண்டைக்கு வந்துரும் பாத்துக்க. ஏன்னு நான் நிறைய தண்ணி விட்டு ஆட்டுறதுக்கும் பாட்டி சண்டைக்கு வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதுவா, அதெல்லாம் உனக்கு விளக்கமா சொல்றதுக்காகவே சார் ஒருத்தர் இருக்காரு, கேட்கலாமா? சமையலறையில் இயற்பியல் தொடர்கிறது. டாக்டர் சிவராமன் அவர்களின் உரை. வணக்கம், நான் டாக்டர் எம் சிவராமன், காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவன். இயற்பியல் என்று சொன்னால் எதை எடுத்தாலும் இயற்பியலை பார்க்க முடியும். உதாரணத்திற்கு, வீட்டிலே சமையலறையில் சில விஷயங்கள் என்னை பாதித்திருக்கிறது. எங்கள் வீட்டில் சமையலுக்கு வடை ரெடி பண்ணிட்டு இருக்கப்ப எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, வடைக்கு மாவாட்டுறப்ப தண்ணி அதிகமாக ஊற்றாத அப்படிம்பாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியாது. அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணியை ஏன் அதிகமாக ஊற்றுவாங்கனாக்கா ஈஸியாக ஆட்டிடலான்னு. ஆனால் அந்த பாட்டி சொல்கிறது ஊற்றாத அப்படிம்பாங்க. இது ஆராய்ச்சி பார்க்குறப்ப இயற்பியல் துறையில் இயற்பியல் வாயிலாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதில் நிறைய உண்மைகள் புலப்பட்டது. என்னென்னா, அந்த மாவில் தண்ணி ஊற்றி ஆடுறப்ப என்ன ஆகும்னாக்கா, தண்ணி அப்படியே மிக்ஸ் ஆகி அந்த நீர் துளைகள் உள்ளே போய் மாவோட மாவை அப்படியே ஒன்றிடும். எங்கே இருக்குன்னே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. மாவாக தான் தெரியுமே ஒழிய நமக்கு தண்ணி இருக்கிறதே தெரியாது. இப்போ தண்ணி பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி சென்டிகிரேட் தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெயை சுட வைப்பாங்க. எண்ணெயை சுட வைக்கிறப்ப கிட்டத்தட்ட 200-300 டிகிரி சென்டிகிரேடு போயிடும். அதில் இந்த மாவை தட்டி உள்ளே போடுறப்ப என்ன ஆகும்னாக்கா, புஷ்ஷுன்னு நுரையா வரும். அந்த நுரையெல்லாம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தண்ணீர் உள்ளே இருந்தது இல்லையா, அதெல்லாம் ஆவியாகி, ஏன்னா 100 டிகிரியிலே பாயில் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா, அதனால் பாயில் ஆகி ஆவியாக வெளியே வந்துடும். வெளியே வந்தோன்னா அந்த வெற்றிடத்தை நிரப்பணும் இல்லையா, அப்போ என்ன ஆகும்னாக்கா, இந்த ஆயில் இருக்கிறது பூரா உள்ளே போயிடும். அப்போ அது எண்ணெயை குடிக்கும். ஸோ இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த பாயிலிங் பாயிண்ட் வித்தியாசங்கள்னால என்ன ஆகுதுனாக்கா, எண்ணெய் உள்ளே போகுது. அந்த உள்ளே போகிற எண்ணெய் நல்லதா கெட்டதான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா வடைப்பிரியர்கள் நிறைய இருக்கும். வடை எல்லாருக்குமே பிடிக்கும். வடையை கொடுத்து அதுக்கு ஒரு சட்னி போட்டு கொடுத்துட்டீங்கன்னாக்கா நம்மே மறந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். எத்தனை வடை வேணாலும் சாப்பிடுவாங்க சில பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய வடையில் இந்த ஆயில் அதிகமாக உள்ளே இருந்தாக்கா நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்கிறப்ப என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஆயிலை அவங்க ஒரு தடவை பயன்படுத்தினாங்களா அல்லது 2-3 தடவை பயன்படுத்தினாங்களாங்கிறது ஒரு குழப்பம் இருக்குது. ஒருவேளை ஒரே ஒரு தடவை மட்டும், அதாவது முதல் தடவையாக அதை பாயில் பண்ணி அதில் வடை சுட்டாங்க அப்படின்னாக்கா ஒன்றும் தப்பு இல்லை. ஆயில் உள்ளே போயிருந்தாலுமே அதை சாப்பிட்டா ருசியாக தான் இருக்கும், ஓகே, அதனால் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அதே இது 2வது முறை பாயில் பண்ணிவிட்டு 3வது முறை கொதிக்க வச்சுட்டு 4வது முறை கொதிக்க வச்சுட்டு 5வது முறை கொதிக்க வச்சுட்டு யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ஆயில் ஒரு விஷத்தன்மையை பெற்றுவிடும். அந்த விஷத்தன்மை என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த வடை சாப்பிட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வயிறில் ஒரு ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் என்னங்கிறத எங்கள் சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, அந்த ரிப்பீட்டட் பாயிலிங் ஆயில் எடுத்து நீங்கள் ஸ்பெக்ட்ரம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஸ்பெக்ட்ரம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அது கிட்டத்தட்ட ஒரு பாய்சனுடைய ஸ்பெக்ட்ரத்துக்கு இணையாக வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ரிப்பீட்டட் பாயிலிங்கில் ஒரு ஆயில் விஷமாக மாறிடுது. அந்த விஷமாக மாறின ஆயிலை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா, வடை சாப்பிட்டதுனால பிரச்சனை வரத்தான் செய்யும். வடை பிரச்சனை கிடையாது, வடையில் உள்ள ஆயில் தான் பிரச்சனை. வடை உள்ள ஆயில் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க பாயில் பண்ணுறது முதல் தடவையா, 2வது தடவையா, 3வது தடவையா, 4வது தடவையான்னு தெரியாது. ஒரு டின் ஆயிலை யூஸ் பண்ணாங்கன்னாக்கா எத்தனை தடவை யூஸ் பண்ணுறாங்கிறத நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்றதில்ல.
அதனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த வடையை சாப்பிட்றதுனால சில சமயங்களில் நமக்கு வயிற்று கோளாறுகள் கட்டாயமாக வரும். அந்த மாதிரி வர்றப்ப என்னன்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு காரணம் அந்த ஆயில் தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த ஆயில் விஷத்தன்மை அடைஞ்சதுனால நம்ம வயிற்றை நிறைய வகையில் பாதிக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு அறிவியல் புரிஞ்சதுனால அது ஏன் ஆயில் உள்ளே போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அந்த உள்ளே போன ஆயில் நல்ல ஆயிலா கெட்ட ஆயிலா இல்லைங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது நல்லது. அதனால முடிஞ்ச மட்டும் வெளியில் வடை சாப்பிட்றது தவிருங்க. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. நொடிக்கு நொடி அறிவியலின் புதிய முயற்சியால், நொடிக்கு நொடி அறிவியலின் புதிய முயற்சியால் மனிதன் சிரித்திடவே புதிய விடியல் நம்ம பூமியில், மனிதன் சிரித்திடவே புதிய விடியல் நம்ம பூமியில். அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் அல்ல. கைபேசி தொலைபேசி அறிவியல் தாங்க, காணும் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் அறிவியல் தாங்க. கைபேசி தொலைபேசி அறிவியல் தாங்க, காணும் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் அறிவியல் தாங்க. இன்டர்நெட் இமெயிலும் அறிவியல் தாங்க, இன்டர்நெட் இமெயிலும் அறிவியல் தாங்க. இனிய பயணம் தரும் வாகனமும் அறிவியல் தாங்க, இனிய பயணம் தரும் வாகனமும் அறிவியல் தாங்க. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. மொழிபெயர்க்கும் இயந்திரமும் அறிவியல் தாங்க, நம் விழிகாக்கும் மருத்துவமும் அறிவியல் தாங்க. மொழிபெயர்க்கும் இயந்திரமும் அறிவியல் தாங்க, நம் விழிகாக்கும் மருத்துவமும் அறிவியல் தாங்க. சுற்றும் பூமி நிகழ்வை உணர செய்திடும் நம்மை, சுற்றும் பூமி நிகழ்வை உணர செய்திடும் நம்மை சூரிய சக்தியினால் பயனை தரும் அறிவியல் தாங்க, சூரிய சக்தியினால் பயனை தரும் அறிவியல் தாங்க. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. ஏசி முதல் இயந்திரங்கள் இயங்க செய்திடும், நம் எல்லோருக்கும் சிறந்த வாழ்வை நாளும் கொடுத்திடும். ஏசி முதல் இயந்திரங்கள் இயங்க செய்திடும், நம் எல்லோருக்கும் சிறந்த வாழ்வை நாளும் கொடுத்திடும். வானவெளியில் வர்ணமிகு ஜாலங்காட்டுங்க, வானவெளியில் வர்ணமிகு ஜாலங்காட்டுங்க. பசுமை வானொலியின் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்க, பசுமை வானொலியின் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்க. தினமும் கேட்டு மகிழுங்க, நீங்க கேட்டு மகிழுங்க. பாடல் கலைமாமணி ஆ பழனியா பிள்ளை அவர்கள் பாடியவர் கண்டன்விலை திரு இ ராஜேந்திரன் அவர்கள். இதுக்குள்ள இவ்ளோ சயின்ஸ் இருக்கானா? ஆமா, நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் கேட்கும் போது பாட்டி கிட்ட அடி வாங்காம எப்படியோ தப்பிச்சிட்டேன். அதோட சயின்ஸ் தெரிஞ்சா செலவும் குறையும். அறிவியல் தான் எல்லாமே. அறிவியல்லாம் இருக்கட்டும், இந்த தோசையில ஓட்ட போட்டது யாரு? தோசைய சுட சொன்னால ஓட்ட போட்டிருக்கீங்களோ? ஓ, இப்பதானே சுட்டு குடுத்துட்டு மாவாட்ட வந்தேன், அதுங்குள்ள மறந்துட்டேன். ஓ, நீதான் அந்த தோசைய சுட்டதா? ஆமா, அதெல்லாம் சரி. இந்த தோசையிலயே வேலை மெனக்கட்டு உட்காந்து ஓட்டைய போட்ட? என்னது, தோசையில ஓட்ட போட்டனா? இப்ப அதுக்கு என்ன? பிச்சுதானே எப்படி சாப்பிட போற? போய் சாப்பிடு முதல்ல. எப்படி ஓட்ட வந்திருக்கும்? நான் இங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ அங்க என்ன உட்காந்து மாவாட்டிக்கிட்டு இருக்க? எனக்கு பதில சொல்லு. எதுக்கு தோசையில ஓட்ட போட்ட? அதுவும் குட்டி குட்டியா போட்டிருக்க, ஊசி வச்சு போட்டியோ? ஐயோ, இவன் விடமாட்டான் போலயே. நான் எங்கடா ஓட்ட போட்டேன்? என்னது தோசையில ஓட்டையா? வடைக்கே இப்பதானே மாவு ஆட்டிக்கிட்டு இருக்க, அதுக்குள்ளயா ஓட்ட வந்துருச்சு? என்னது தோசையிலையா? ஓ, அந்த சின்ன சின்ன ஓட்டையா இருக்கே, அத சொல்றானா இவன். இதுக்கு காரணம் ஆதினி இல்ல, அதுக்கு காரணம் ஈஸ்ட்னு ஒண்ணு. நொதித்தல் ப்ராசஸ்லாம் சொல்றாங்களே. அப்படியா? அப்படின்னா என்ன? வழக்கம் போல நான் சொன்னா உனக்கு புரிய போறது இல்ல. நமக்கு சொல்றதுக்காகவே வர்றாரு டாக்டர் சிவராமன் சார். கேட்கலாமா? வடை மாதிரியே நம்ம அடுப்படியில உபயோகப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள்ல இயற்பியல் இருக்குங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு இட்லி சுடுறாங்க.
அல்லது தோசை சுடுறாங்க, அந்த இட்லியில் வந்து ஹோலாக இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஆனால் அதே இது வந்து முழுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த இட்லியை பார்க்கவே சகிக்காது, அவ்வளோ கெட்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் தோசையும். ஒரு ஊத்தப்பம் சுடுறாங்க, சுட்டதுக்கு பிறகு அதில் ஓட்டையாக இருக்குது. ஓட்டையாக இருந்ததுன்னா அந்த தோசையை சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும், அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இதெல்லாம் ஏன் சார் வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது வந்து நொதித்தல், அதாவது புளிக்க வைக்கிறாங்க. நீங்கள் அவங்க வந்து கையை விட்டு கிண்டுறாங்க இல்லையா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவாங்க, உப்பு போடுவாங்க, உப்பு போட்டு கையில் கிண்டுவாங்க. அப்படி கிண்டுறப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த நொதித்தல் ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்து, அதாவது சாயங்காலம் ஆட்டினாங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னாக்கா, நொதித்தல் ஆகி அதில் வந்து ஈஸ்ட் ஃபார்ம் ஆயிரும். அந்த ஈஸ்ட் என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப சூடான கல்லில் போட்டோன்னே அல்லது அந்த பாயிலிங் பண்ணோன்னே என்ன ஆகும்னாக்கா, அந்த ஈஸ்ட் செத்து போயிடும். அந்த செத்த ஈஸ்ட் வந்து என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். அந்த கார்பன் டை ஆக்சைடு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வெளியில் வரும். அந்த வெளியில் வர்றதா அந்த பபுள்ஸ். அந்த பபுள்ஸ் ஏற்படுத்துறதுனால இது வந்து நாட் ஒன்லி ஹியர், ஈவன் நம்ம பிரெட் யூஸ் பண்ணுறதுலையும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணி அந்த ஈஸ்ட்டை வந்து டைரெக்டாக உள்ளே வச்சு பண்ணுறப்ப என்ன, சின்ன மாவாக இருந்தாலும் அது பெருசாகிடும். காரணம் என்னன்னாக்கா, அந்த ஈஸ்ட் வெடிச்சு அது சாகிறப்ப கார்பன் டை ஆக்சைடாக மாறி அதுக்கு தனியாக ஓட்டையை ஏற்படுத்திக்கிட்டு அது எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா சாஃப்ட் ஆகிடும். சாஃப்ட் ஆகிறது ரொம்ப நல்லது. அந்த ஈஸ்ட் வந்து எந்த கெடுதலும் கிடையாது, அது எல்லாமே எஸ்கேப் ஆகி வெளியே போயிடும். அதனால் நமக்கு வந்து சாஃப்டான ஒரு நல்ல ஒரு பதார்த்தம் கிடைக்கும். இது வந்து எல்லா தாய்மார்களும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன டெக்னிக். அந்த டெக்னிக்கை வந்து நம்ம இயற்பியலாக புரிஞ்சுக்கிறோம். ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா? எனக்கு இப்பதான் புரியுது. நான் கூட இதுல ஓட்டை யாராவது உட்காந்து போட்டு தான் நம்ம கொண்டு வராங்களோன்னு நினைச்சேன். ஈஸ்ட் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடா மாறிடுது போல, அதுதான் காத்துல காணாம போயிருது. சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அப்பாடி, நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். என்ன ஏதோ கருகிற வாசனை வருது? ஐயோ, என்ன கருகிற ஸ்மெல் வருது? ஆஹா, நான் தான் அக்காட்ட பேசிக்கிட்டே அடுப்புல தோசை ஊத்தி வச்சிருந்தேன். அடுப்பையும் சிம்ல தான் வச்சுட்டு வந்தேன், எப்படியோ கருகிருச்சு. நல்லா பாரு, ஃப்ளேம் ப்ளூ கலர்ல இருக்கு. ஃபுல்லா வச்சுட்டு வந்துட்டு லூசு இவனை வச்சுக்கிட்டு தொல்ல. இரு, நானே போய் ஆஃப் பண்ணிட்டு வர்றேன். இங்க இருந்தே எப்படி அடுப்பு நல்லா எரியுதா இல்லையான்னு அக்கா சொல்லிட்டு போறாங்க. அவங்களுக்கு கண்ணு அவ்வளவு நல்லாவா தெரியுது? உங்க அக்காக்கு தானே நல்லா தெரியும். அது ஒண்ணும் இல்ல, அடுப்புல ஃப்ளேம் ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அப்படி இருந்தா அது நல்லா எரியுதுன்னு அர்த்தம். அதான் அப்படி சொல்லிட்டு போகுது. அது எப்படி? ப்ளூ கலருக்கும் நல்லா எரியறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுவா? ஐயோ, இவன் மறுபடியும் அதுவான்னு கேக்குறானே. திரும்பி ஒரு பிளாஷ்பேக் வரப்போகுது போல. எத்தனை பிளாஷ்பேக் சொல்லுவானோ, நமக்கு ஆன்சர் கிடைச்சா போதும். சரி, இப்ப மேல பாக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, எப்படி கரெக்டா சொல்ற? அதுதான், நீ அதுவான்னு சொல்லும் போதே எனக்கு தெரியுமே யாரோ ஒருத்தவங்க சொல்ல போறாங்கன்னு. இப்ப நம்ம சிவராமன் சார் தானே நம்மளுக்கு பதில் சொல்ல போறாரு, அதை நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதேதான், கேக்கலாம். இயற்பியல்ல இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, பழைய காலத்தில் நம்ம பார்த்துருப்போம், இந்த புகை அடுப்பு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, விறகடுப்பு. அந்த விறகடுப்பு யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, புகை பூரா உள்ள வரும், அதை இவங்க இன்ஹேல் பண்ணிக்குவாங்க. அதனால் அவங்களுக்கு நுரையீரல் பாதிப்புகள்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் அதை வந்து ஸ்லைட்டாக மாற்றி என்ன பண்ணாங்கனாக்கா, புகையில்லா அடுப்புன்னு கொண்டு வந்தாங்க. அந்த புகையில்லா அடுப்பில் என்ன பண்ணாங்கனாக்கா, ஆக்சிஜன் நிறைய சப்ளை பண்ணுற மாதிரியான வசதிகள்லாம் கொடுத்து அதை கொஞ்சம் நல்லா எரியிற மாதிரி பண்ணாங்க. அப்படியுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, பாத்திரங்கள்லாம் கரிபடியும். காரணம் என்னென்னா, அந்த கார்பன் கோட்டிங் ஆகிறதுனால. ஆனால் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம், நம்ம கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கேஸ் அடுப்பு வந்து ப்ளூ கலரில் எரியும். சில சமயம் எரியுதா அப்படின்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் லைட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலரில் தெரியும். ஸோ ப்ளூ கலருங்கிறது வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர். நீங்கள் டெம்பரேச்சர் குறைய என்ன ஆகும்னாக்கா, அந்த ப்ளூ வந்து ஷிஃப்ட் ஆகி ஆரஞ்சு கலராக மாறும், எல்லோ கலராக மாறும், ரெட் கலராக மாறும். ஸோ ரெட் கலராக மாறிடுச்சுனாக்கா டெம்பரேச்சர் ரொம்ப குறையுதுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் கரி அதிகமாக ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஈவன் கேஸ் ஸ்டவ்வே யூஸ் பண்ணுறப்போ உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு குச்சி விழுந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தீக்குச்சியோ ஏதோ ஒன்று விழுந்துக்கிட்டு இருந்தது, அதில் இடையில ஏதாவது பார்ட்டிகிள்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா, அது வந்து திடீர்னு ஒரு ரெட் கலரில் ஃப்ளேம் எரிய ஆரம்பிக்கும், கரிபடிய ஆரம்பிக்கும். அதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் அதில் ஏதோ அடைச்சிருக்கு அல்லது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுடைய கேஸ் வந்து ப்ளூ கலரில் எரியணும். ப்ளூ கலரில் எரியறப்ப மட்டும்தான் அதனுடைய எஃபிஷியன்சி ரொம்ப அதிகம். அந்த மாதிரி எஃபிஷியண்ட்டாக எரியறப்ப தான் நம்ம குயிக்காகவும் சமையல் பண்ண முடியும். இது மட்டும் இல்லை, நம்ம குக்கரை யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஏன் குக்கர் யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம ஒரு சின்ன அடிஷனலாக தெரிஞ்சுக்குவோம். குக்கர் வந்து என்னன்னாக்கா,
நம்ம ஒரு வெயிட்டை போடுறோம். அந்த வெயிட்டை வந்து ஒரு பர்டிகுலர் நிறை இருக்கும். அந்த நிறை வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஒரு ப்ரெஷரை தாங்குற அளவுக்கு இருக்கும். அப்போ ப்ரெஷர் கூடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா பாயிலிங் பாயிண்ட் கூடும். ஸோ இது எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னாக்கா ஆக்சுவலாக மலைப்பிரதேசத்தில் கண்டுபிடிச்சாங்க. மலைப்பிரதேசத்தில் வந்து அங்கே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய வாட்டர்லாம் எங்கே எப்படி பாயில் ஆகும்னாக்கா 90 டிகிரிலேயே பாயில் ஆகிடும். ஸோ அந்த 90 டிகிரியில் பாயில் ஆச்சுனாக்கா ஒரு கறி வந்து ஆக்சுவலாக குக் ஆகாது, அல்லது ஒரு சமையல் பண்ணிங்கனாக்கா பாதி குக் ஆகிருக்கும். அப்போ அவங்களால வந்து சரியான முறையில் குக் பண்ண ஃபுட்டை சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்தப்போ இந்த ப்ரெஷர் குக்கரை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த ப்ரெஷர் குக்கர் வந்து நாட் ஓன்லி ஃபார் மவுண்டெயின்ஸ், மலை பிரதேசங்களுக்கு மட்டும் இல்லை, சாதாரணமாகவும் யூஸ் பண்ணலாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணதுக்கு பிறகு தான் அந்த குக்கர் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அந்த குக்கரில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட அந்த பாயிலிங் பாயிண்ட் வந்து 200 டிகிரி ஆயிரும் அல்லது 300 டிகிரி ஆயிரும். அப்போ குயிக்காக வந்து பாயில் ஆகும். பாயில் ஆகி நம்மளுடைய பதார்த்தங்கள் உள்ளே வச்சிருக்கக்கூடிய கறியோ அல்லது வந்து வெஜிடபிளோ எல்லாம் வந்து நல்லா அருமையாக வெந்துடும். ரொம்ப அருமையான அளவில் அது வந்து வெந்துடும். அந்த வெந்த கறியோ அல்லது இதை சாப்பிட்றது நமக்கு ஆரோக்கியமானது. அதே நேரத்தில் சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப அதிகமாக வேகக்கூடாதுங்கிறது. எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து இயற்பியல் மட்டும் இல்லை, மனைவியலும் சேர்ந்து புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இதை வந்து எப்படி பக்குவமாக செய்யணுங்கிறது தெரியும். ஸோ இது மாதிரி இயற்பியலை யூஸ் பண்ணி நம்மளுடைய அடுப்பங்கரையில் நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதில் ஒரு சில துளிகள் மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நன்றி. அடுப்பு எரியிற அந்த கலர்ல எவ்வளவு விஷயம் இருக்கு பாரு. எல்லாத்துலயும் அறிவியல் இருக்கு. இத சொன்ன சிவராமன் சாருக்கு ரொம்ப நன்றி. நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம் சமையல் பண்றோம் அப்படின்ட்டு, அதுக்குள்ள எவ்வளோ அறிவியல் இருக்கு. ஒவ்வொன்னையும் தொட்டா வரிசையா போய்கிட்டே இருக்கே. மாவு அரைக்கிறதுல இருந்து, தோசையில வர்ற ஹோல்ஸ்ல இருந்து, அடுப்பு எரியிற ஃப்ளேம் வரைக்கும் எல்லாத்துலயும் அறிவியல் இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியாமையே போயிடுச்சு. இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. சார் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இவ்வளோ விஷயத்தையும் நமக்காக தொகுத்து இவ்வளோ அழகா நமக்கு புரியுற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அறிவியலோட விளையாண்டுகிட்டே இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அப்பதான் நம்ம நடக்கிற எல்லா விஷயங்கள்லயும் இருக்கிற அறிவியலை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு, இருட்டலும் ஒளியாக மின்னுவது அறிவியலு. குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு, இருட்டுல ஒளியாக மின்னுவது அறிவியலு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே, கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே, கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். விண்ணிலே பறந்திடுவோம், விவசாயம் செய்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு.
இந்த அறிவியலோடு விளையாடு சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பசுமை வானொலி 90.4 H2/30 RM காலனி செகண்ட் கிராஸ் திண்டுக்கல் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு எழுதி அனுப்பலாம். இல்லைனா 9486974747 அப்படிங்கிற நம்ம பசுமை வானொலியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இது இல்லாம பசுமை FM அப்படிங்கிற FB, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜ்கள்லயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழன் கவிவலவன்.